We come to a very controversial issue today. நாம் ஒரு பல மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்கள் உடைய ஒரு பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். The Bible is very clear and there is no need for controversy at all in this portion. வேதமானது தெளிவாய் சொல்லுகிறது, இதில் எந்த விதமான வேறுபட்ட கருத்து முரண்பாடு இருக்க வேண்டிய அவசியமில்லை. What is this controversy? இந்த வேறுபட்ட கருத்து என்ன? Many people believe that all the Israel, all the Jewish people will be saved. எல்லா இஸ்ரவேலரும் யூத மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள். Because of the continuity of the chosen generation, they think that all will be saved. அவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாக இருப்பது நிமித்தமாக அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதாக பொதுவாக கருதப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். But here St. Paul teaches in a very clear way. இந்த இடத்திலே பவுலானவர் தெளிவான விதத்தில் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். When St. Paul speaks about this, even in the beginning of 9th chapter, 9வது அதிகாரம் ஆரம்பத்திலேயே அவர் இவ்விதமாக பேசுகிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். Romans 9th chapter, because I would like to make you an introduction as how St. Paul deals with this subject. பவுல் எவ்விதமாக இந்த பகுதியை அங்கு கையாளுகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Because many people think even the Jews will all be saved irrespective of their conducts and lives. அநேகர் சிந்திப்பது என்னவென்றால், யூதர்கள் அனைவரும் அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்தாலும் சரி, அவள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதாக சொல்லுகிறதை குறித்து பார்ப்போம், அல்லது ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். But how St. Paul deals this subject in the beginning itself? ஆனால் பவுல் இந்த பகுதியை ஆரம்பத்திலேயே எவ்விதமாக கையாளுகிறார்? You see the 9th verse, 9வது வசனம். He says, I say the truth in Christ, I lie not, my conscience also bearing me witness in the Holy Ghost. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மன வேதனையும் உண்டாயிருக்கிறது. St. Paul has got such a heartache and burden for the people of Israel. இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் இவ்வளவான ஒரு பாரத்தை கொண்டிருப்பதை பார்க்கிறோம். It is true, we should have a real burden for our people. நம்முடைய மக்களுக்காக ஒரு உண்மையான பாரத்தை கொண்டிருப்பது மிக அவசியம். So he continues with that. ஆகவே அவ்விதமாக சொல்லுகிறார், the intensity of his burden is being explained in 2nd and 3rd verse. அவர் எந்த அளவுக்கு பாரத்தை கொண்டிருந்தார் என்பதை இந்த 2, 3வது வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். The 2nd and 3rd verses, that I have great heaviness and continual sorrow in my heart, for I could wish that myself were accursed from Christ for my brethren, my kinsmen, according to the flesh. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியம் எனக்கு சாட்சியாயிருக்கிறது.
மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. Even he wanted that he could be accursed, that his people could be saved if it is really possible. அது முடியுமானால் தனக்கு பதிலாக தான் அங்கு புறம்பாக்கப்பட்டாலும் சரி, தன்னுடைய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரத்தை கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். It is truly to be appreciated very much. இது மெய்யாலுமே அதிகமாய் நாம பாராட்ட வேண்டிய ஒரு காரியம். Do I have such a burden for my relatives? என்னுடைய ஜனங்களுக்காக நான் அவிதமான ஒரு பாரத்தை கொண்டிருக்கிறேனா? Dear people, when God has saved us, we should have such a burden for our people too. தேவன் நம்மை ரட்சித்திருக்கும் பொழுது நம்முடைய மக்களுக்காக நாமும் கூட அவிதமாக பாரத்தை கொண்டிருப்பது அவசியம். Many times we don't have a burden of such sort. அவிதமான பாரங்களை அநேக வேளைகளில் நாம் கொண்டிருப்பதில்லை. We don't have a real prayer of burden for our people, for our parents, for our relatives, for our kith and kin. நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, நம்முடைய மக்களுக்காக அவிதமான ஒரு பாரத்தை நாம் கொண்டிருப்பதில்லை. It is true, it is really very much to be appreciated. இங்கே மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு காரியம்தான். So he continues with this. அவர் அவிதமாக இதை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். So the privileges which were given to the Israelites, he narrates here. அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்களை குறித்து அங்கு பேசுகிறார். You see 4 and 5, 4-5 வசனங்களில், who are Israelites, to whom pertaineth the adoption and the glory and the covenants and the giving of the laws and the service of God and the promises, whose are the fathers, and of whom as concerning the flesh Christ came, who is over all, God blessed forever. Amen. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்கள் உடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். So he says a lot of privileges God has given to them. அவளுக்கு அநேக ஸ்லாக்கியங்களை தேவன் கொடுத்தார். We can't deny that. அதை மறுக்க முடியாது. Even Jesus Christ came from them. இயேசு கிறிஸ்துவும் வந்தார். He says so many things. அநேக காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். You see, adoption, glory, covenants and law, service of God, promises, புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவாராதனை, வாக்குத்தத்தம். So in so many ways they were truly blessed. அநேக விதங்களில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Probably because of the wrong understanding of many people. They think being born as a Jew is a great privilege. ஒரு யூதனாய் பிறப்பது மிகப்பெரிய ஸ்லாக்கியத்துக்குரிய ஒரு காரியம். We don't deny that. அதை மறுக்கவில்லை. But being born as a Jew
is not being guaranteed of salvation. ஒரு யூதனாய் பிறக்கிறது நிமித்தமாக ரட்சிப்பு அவர்களுக்கு உத்தரவாதம் பண்ணப்படவில்லை. So this is the way in which many people are misunderstanding the word of God. இதுல அநேக மக்கள் தேவனுடைய வார்த்தையை தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். In spite of all the privileges that they had, எவ்வளோ ஸ்லாக்கியங்களை பெற்றிருந்த போதிலும், what St. Paul says here, பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? 6th verse, 6வது வசனம், not as though the word of God hath taken none effect, for they are not all Israel which are of Israel. தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. So the Bible is very clear. Not all Israelites are the promised people of God, or not all have been chosen. எல்லாருமாக அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. See, many people teach that before the Lord's coming, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக, all people of Israel will be saved. எல்லா இஸ்ரவேல் மக்களும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். Even the people who died as an Israelite also to be considered as saved. Even to that extent people are preaching. இஸ்ரவேலாக இருந்த மரித்தவர்களும் கூட ரட்சிக்கப்பட்டவர்களாகவே கருதப்படுவார்கள் என்பதாக அந்த அளவுக்கு போதிக்கக்கூடிய போதனைகள் இந்த நாட்களில் இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். So all sorts of teachings, எல்லா விதமான போதனைகள், the secret coming of Jesus, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை, that Jesus will come in Jerusalem, எருசலேமுக்கு இயேசு கிறிஸ்து வருவார், he will rule 1000 years here, அவர் 1000 ஆண்டு அரசாட்சி செய்வார். So all these teachings have come up from this wrong understanding of God's word. தேவனுடைய வார்த்தை குறித்ததான இவ்விதமான காரியங்கள் எல்லாமே தவறாக விளங்கி கொண்ட ஒரு போதனை நிமித்தமாக வந்திருக்கிறது. This is called dispensationalism. You could see everywhere people are teaching this. இதை எல்லா இடத்திலும் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So many people say Jesus will come in the beginning and that will be a secret one. இயேசு கிறிஸ்து முதலாவது வருவார், ரகசிய வருகையாக இருக்கும். At that time all saints will be taken away. எல்லா பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். So they will all be disappeared in this world. எல்லாரும் அவர்கள் மறைந்து விடுவார்கள். After that 7 years of period of tribulation, அதற்கு பின்பாக 7 வருட உபத்திரவ காலங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. So there are so many controversies which are being taught today, but I could not really get into that in a detailed way. அநேக தவறான பலவிதமான இந்த விளங்குதலுக்குரிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதன் விரிவாக பார்க்க முடியாதற்கு நேரமில்லை. But in spite of all the things which St. Paul narrates in the beginning, பவுல் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களின் மத்தியில், when he concludes this topic, இந்த தலைப்பை அவர் முடிக்கும் பொழுது, what does he say? அவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? 7th verse, 6th verse he says, does the word of God has got vain? தேவனுடைய வார்த்தை அவமாய் போயிற்றா? No. God's word will never fail. தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் தோற்று போவதில்லை. Dear people, there is a great battle that we have to fight with, is
to believe and to stand on God's word. தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கும் அதன் மேல் நிற்பதற்கும் பெரிய ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. Our unfaith really makes us to be unstable in this world with a lot of confusions. நம்முடைய அவிசுவாசம் ஒரு நிலையற்றவர்களாக நம்மை வைத்து விடுகிறது, குழப்பமுள்ளவர்களாக வைத்து விடுகிறது. Why? Because we could not be firm in standing on God's word. தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நம்மால் நிற்க முடிவதில்லை. On the one hand, we know that God's word will never fail. ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் தோற்று போகாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But on the other hand, we don't stand firm on God's word. அவருடைய வார்த்தையின் பேரில் நாம் உறுதியாக இருப்பது இல்லை. That is the point or the way by which the devil always tries to destabilize us. அந்த விதத்தில் தான் பிசாசு எப்பொழுதும் நம்மை ஒரு நிலையற்றவர்களாக கொண்டு செல்ல பார்க்கிறது. Why all unfaith? ஏன் எல்லா விதமான அவிசுவாசங்கள்? Because we know God's word, but we don't stand firm on that. அவருடைய வார்த்தை தெரியும், ஆனால் அதில் நிலைத்திருப்பதில்லை. It is true, it's a great battle. இது ஒரு பெரிய போராட்டம். That is the battle of faith. அதுதான் விசுவாசத்தின் போராட்டம். What is the real battle of faith? உண்மையான விசுவாச போராட்டம் என்பது என்ன? To be firm and stand on God's word. தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக அதன் பேரில் நிற்பது. So even Adam and Eve were tempted in that point. ஆதாம் ஏவாளும் அந்த காரியத்தில் தான் சோதிக்கப்பட்டார்கள். Did God say? தேவன் சொன்னாரா? So even from the beginning until now, the devil is always trying to destabilize us. நம்முடைய வாழ்க்கையில் அப்ப இருந்து இப்ப வரைக்குமே பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலையற்றவர்களாய் செய்ய பார்க்கிறது. Lot of unfaith, அவிசுவாசம், lot of fear, பயம், lot of confusion, பலவிதமான குழப்பங்கள். Because of that, we lose our peace. நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். Even we don't believe our own prayers. நம்முடைய விசுவாசத்தையும் கூட நாம் நம்புகிறதில்லை. We pray, but we don't believe our own prayers that God will answer as He promised. ஆண்டவர் அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று நம்முடைய ஜெபத்தை நான் நம்புவதில்லை. ஆண்டவர் செய்வார் என்பதை நாம் உண்மையான விதத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. Many times our prayers are being wasted. அநேக வேளையில் நம்முடைய ஜெபம் வீணாய் போகிறது. Because we pray and we ourselves don't believe that God will answer in the right time. நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்தில் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்பதை நாமே நம்புவதில்லை. How much of our prayers are wasted? நம்முடைய ஜெபங்கள் எவ்வளவு வீணாகிறது. We pray, but still, because we don't believe, God is not really answering. It's a hindrance for God to answer our prayers. நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பதில் தேவனுக்கு தடையாக இருக்கிறது. So standing on God's word is the most essential thing. தேவனுடைய வார்த்தையின் பேரிலே நிற்பதே மிக அவசியம். That is why Saint Paul make a statement in this place. ஆகவேதான் பவுல் இந்த இடத்துல இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். That 6th verse, not as though the word of God hath taken none effect. தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. Because when we see all people of Israel are not saved,
இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இல்லை. Even when we see the Bible, the history of the Israelites, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில வேத சரித்திரத்தை பார்க்கும் பொழுது they were rebellious generation. அவர் கலகம் பண்ணுகிற மக்களாய் காணப்படுகிறார்கள். They were stiff-necked, வணங்கா கழுத்துள்ளவர்கள். God himself didn't allow the people who came from Egypt to enter into the land of Canaan. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. They were not given rest. இளைப்பாறுதல் கொடுக்கப்படவில்லை. In Hebrew we read that. எபிரேயரிலே நாம் அதை வாசிக்கிறோம். That's why after stating this, ஆகவேதான் பவுல் இதை சொல்லிவிட்டு என்ன சொல்றார்? 7th verse, 17வது வசனம், neither because they are the seed of Abraham are they all children, but in Isaac shall thy seed be called. That is, 8th verse, they which are the children of the flesh, these are not the children of God, but the children of the promise are counted for the seed. You see, St. Paul, 7வது வசனம், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும், even though they are the generations of Abraham, yes, God promised when there was not a single child for Abraham and Sarah, ஆபிரகாமுக்கு சாராவுக்கு ஒரு குழந்தை இல்லாத பொழுது கூட God brought him out. தேவன் வெளியே கொண்டு வந்து he showed the sky and asked him, can you number the stars? அவனை பார்த்து கேட்கிறார், நட்சத்திரங்களை உன்னால என்ன கூடுமா? So I will bless you in such a way, your generation, that you will have many people as your generation. அவ்விதமாக அநேக மக்கள் உன்னுடைய சந்ததியாக நான் கொடுப்பேன். Yes, God promised this Abraham. ஆபிரகாமுக்கு அவ்விதமான ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார், உண்மைதான். But they all are not the children of God, Bible says. ஆனால் அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. Because they are the Abraham's children, and all of them are the children of God. ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்ததினால அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. That's why he could say that 7th verse, 7வது வசனத்துல, neither because they are the seed of Abraham are they all children, but in Isaac shall thy seed be called. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. இஸ்மேல், you just take for example, Ismail எடுத்து, yes, true, he was the son of Abraham, ஆபிரகாமுடைய குமாரன், but he is not the child of God, தேவனுடைய பிள்ளைகள், only the promised children, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்கள் மாத்திரமே. That's why St. Paul here argues, 8th verse, 8வது வசனத்துல இங்கே சொல்லுகிறார், that is, they which are the children of the flesh, these are not the children of God, but the children of the promise are counted for the seed. And 9th, but this is the word of promise, at this time will I come, and Sarah shall have a son. இந்த இடத்துல சொல்றார், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்னப்படுவார். ப்ராமிஸ். Yes, Jesus promised to the Lord Jesus Christ a group of people
இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கூட்ட மக்களை வாக்கு பண்ணியிருந்தார். So the people of the promise only are the chosen generation of God, even in the people of Israel. இஸ்ரவேல் மக்களின் மத்தியிலும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகள், மற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. They were not the children of God. So how can we say then all the people of Israel are the children? No, we can't say that. அதை நம்ம சொல்ல முடியாது. So that's why St. Paul is very clear. அவை பவுல் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So the chosen generation, here St. Paul brings out the God's choice of chosen generation. ஆகவே இந்த இடத்துல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ற சந்ததி குறித்து சொல்லுகிறார். They are the chosen people of God. அவர்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். They are the children of God. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். Both in the people of Israel and in the Gentiles, God has chosen His own people. ஆக யூதர்களாக இருந்தாலும் சரி, பிரஜாதிகளாக இருந்தாலும் சரி, தேவன் தம்முடைய மக்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். Dear people, if God has chosen me and you, is there any other greater mark of His love in this world? தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருப்பாரானால் அவருடைய அன்புக்கு வேறு ஒரு அடையாளம் என்பது சொல்ல முடியுமா? No, dear people. That's why he brings out the same truth here. அதைத்தான் பவுல் இந்த இடத்துல கொண்டு வருகிறார். 27-29 இந்த இடத்துல ஏசாயாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து அவர் கொண்டு வருகிறார். இங்க பாருங்க என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். Even I would like to read 27-29. Isaiah cries out concerning Israel. இஸ்ரேல் மக்களை பற்றி அவர் இங்க சொல்றார். Though the number of the Israelites be like the sand of the sea, only the remnant will be saved. For the Lord will carry out His sentence on earth with speed and finality. It is just as Isaiah said previously, unless the Lord Almighty had left us descendants, we would have become like Sodom, we would have been like Gomorrah. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகிய கொமாராவுக்கு ஒத்திருப்போம். ரெமனன்ஸ், மீதியானவர்கள். So see, at every generation from Adam, ஆதாமிலிருந்து தேவன் ஒரு சில மக்களை மீதியாக வைத்திருந்தார். During the time of Noah, when everybody was sinning, நோவாவின் காலத்து எல்லாம் பாவம் செய்து கொண்டிருந்த பொழுது God kept Noah and his family as a remnant. தேவன் நோவாவையும் அவனுடைய சந்ததியும் இங்கு இவ்விதமாக அங்கு மீதியானவர்களாக வைத்திருந்ததை பார்க்கிறோம். So at every generation, ஒவ்வொரு சந்ததியிலும், during the time of Abraham, God has chosen Abraham and his spiritual people. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு தம்முடைய மக்களை மீதியாக வைத்தார்.
So always remnants won't be many. மீதியானவர்கள் என்பது அநேகராக இருக்க மாட்டார்கள். So even today, God's remnant is God has kept. தேவன் அவிதமாக தம்முடைய மீதியான மக்களை வைத்திருக்கிறார். People who will be jealous for God. தேவனுக்காக வைராக்கியமான மக்கள். People who stand for the truth of God. தேவனுடைய சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய மக்கள். You see, when you go among the society, sometimes you are in the crowd, but you may be the only person who is saved by God's grace. ஒருவேளை திரள் கூட்டமான மக்கள் மத்தியிலே நீ போயிருக்கும் பொழுது, ஒருவேளை நீ மாத்திரமே தேவனுடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். Even your generation, your own people, உன்னுடைய சந்ததி, உன்னுடைய மக்கள் மத்தியிலே God has chosen you. தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you with a purpose. ஒரு நோக்கத்தோடு கூட அவர் அவிதமாக வைத்திருக்கிறார். இதைத்தான் அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். God looked ahead and saw the corruption that would befall mankind. தேவன் ஆரம்பத்திலிருந்தே மனிதனுடைய விழுந்து போகும்படியான காரியங்களை அவர் அறிந்திருந்தார். Each generation gets more wicked and more people. ஆண்டவருடைய சிருஷ்டிப்புக்கு பின்பாக நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் அதிகமான பொல்லாப்புள்ள மக்கள், தீமை செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. Even the amount of sin also is increasing. பாவத்தினுடைய அளவும் அதிகரித்து போய்கொண்டே இருக்கிறது. Even among Israel, sin stronghold grew and they turned away from God every chance they got. இஸ்ரவேல் மக்களை எடுத்துட்டா கூட அவருடைய பாவம் அதிகரித்து கொண்டே தான் வந்தது. They were become more rebellious. அதிகமான கலகக்காரலாய் மாறினார்கள். Dear people, we have to break our heart before the throne of God. அவருடைய கிருபாசனத்தில் நம்முடைய இருதயத்தை உடைக்கணுங்க. Because our hearts are so wicked that it will be hardened very quickly. நம்முடைய இருதயம் சீக்கிரமா கடினப்பட்டு போயிடும். No desire for God. தேவனுக்கு வாஞ்சை இல்லை. No desire to take correction. ஒருவேளை திருத்தல் இருக்குமான ஏற்றுக்கொள்ள மனதில்லை. We are insensitive to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு உணர்வற்றலாய் போய்விடுகிறோம். No faith in God's word. தேவனுடைய வார்த்தையில் விசுவாசம் இல்லை. No faith in God. தேவன் மேல விசுவாசம் இல்லை. We look around and the world. நாம் சுற்றியும் பார்க்கிறோம், உலகத்தை பார்க்கிறோம். You see, the sin is increasing more and more. So Isaiah spoke that unless God left them descendants, they would have failed like Sodom and Gomorrah and be completely destroyed by that corruption. ஆண்டவர் அந்த மீதியானவர்களை கர்த்தரே வைக்கலன்னா எல்லாமே அழிஞ்சு போயிருப்பாங்க. அதுதான் உண்மை. It is God who has chosen the remnant and has kept them in every generation. ஒவ்வொரு சந்ததியிலும் தேவன் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டு அவர்களை பாதுகாத்து வந்தார். What a great privilege it is. என்ன ஒரு சிலாக்கியமான ஒரு காரியம் இல்லைங்களா? Oh Lord, forgive me, I am so wicked. ஆண்டவரே, என்னை மன்னியும், ரொம்ப பொல்லாதவனா இருக்கிறேன். My heart is so hard. என்னுடைய இருதயம் கடினமா இருக்கிறது. Lord, don't the wrath of God to fall upon me. தேவனுடைய கோபம் வரக்கூடாது. Have mercy upon me, the poor sinner. ஆண்டவரே, பாவியாக என்னுடைய மேல இரக்கமாயிரும். Dear people, we have to cry so many times. அநேக மக்கள் அநேக வேளைகளிலே கதற வேண்டியதா இருக்கிறது. Our heart is so deceptive. நம்மளை வஞ்சிக்கிறதாக இருக்கிறது. Oh, unless really God, by His gracious, merciful, loving act, revive us again or kindle it, our hearts will be drowned in darkness and in hardness. ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக நம்முடைய இருதயத்தை உயிர்ப்பித்து எழுப்பாம போனா நம்முடைய இருதயம் இருளிலும் கடினத்தன்மையிலும் இன்னும் கீழே மூழ்கி போயிருங்க.
So it is God who is keeping us. தேவன் தம்முடைய கிருபையினால் காத்து வருகிறார். In spite of our weaknesses, நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் God is so patient with us. தேவன் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார். Many times I think, Lord, you are so patiently dealing with me. எவ்வளவு பொறுமையா என்னோடு கூட இடைப்படுகிறது. That is the truth. அது உண்மை. I know my wickedness. என்னுடைய பொல்லாப்பு எனக்கு தெரியும். I know the tendency to turn to worldliness. உலக பக்கமா திரும்பக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பின் தன்மையில் உண்மை அறிந்திருக்கிறேன். It is only pure mercy of God and grace of God. தேவனுடைய இரக்கம் கிருபை வேறு ஒன்றுமே இல்லை. If fortunately for us, we are the descendants that Isaiah spoke about. இந்த இடத்துல ஏசாயா பேசுற அந்த மீதியானவர்கள் யாரு? நம்ம தான். The true children of God are born again believers who have put their trust in Jesus. மீதியா இருக்கிறவர்கள் உண்மையான விசுவாசிகள், தங்களுடைய விசுவாசத்தை இயேசுவின் பேரில் வைத்தவர்கள். ஆகவேதான் இந்த இடத்துல அந்த ரெண்டு காரியத்தையும் பவுல் எடுத்து பேசுகிறார். So he has to talk both the things in the Jews as well as in the Gentiles. யூதர்களிலும் சரி பிரஜாதிகளிலும் சரி இவ்விதமாக செய்திருக்கிறார். That's why 27th verse the Bible says here, 9:27, here the Bible is very clear. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஐசாயா 9:27, அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மனநத்தனையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், so only the remnant will be saved. And 28, அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற, God will fulfill his plan. There is certain, அது நிச்சயமானது. சீக்கிரமாக காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். About the people of Israel, Isaiah here speaks. இஸ்ரவேல் மக்களை குறித்து அவர் பேசுகிறதை குறித்து இங்கு பேசுகிறார். So only the remnant, those who are chosen among the people of Israel, only will be saved. இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவார்கள், மீதி பேர் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். That is why Isaiah very clearly says, அதைத்தான் ஏசாயா வெகு தெளிவாய் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாமலும். So 29th verse 29ல, and as Isaiah has said before, except the Lord of Sabbath had left us a seed, we had been as Sodom and been like unto Gomorrah. 29ல, அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாமும் கூட சோதோமை போலாகி கொமாராவுக்கு ஒத்திருப்போம். Unless God would have even among Gentiles. So the next point he comes, both of them are being saved in the same way. ஒரே விதத்தில் தான் இருவரும், ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ், யூதராக இருந்தாலும் சரி பிரஜாதியாராக இருந்தாலும் சரி, by only one way people could be saved. ஒரே வழியில தான் சேவிக்க முடியும். That's all. That is what we are going to deal the next week. அடுத்த வாரம் நாம் பார்க்கும்படியான காரியம் அதுவாக இருக்கிறது. Dear people,
God has not left us helpless. தேவன் நம்மை உதவியற்றவர்களாக விட்டுவிடவில்லை. God has not despised the Gentiles we are. பிரஜாதியான நம்மை தேவன் புறக்கணித்து விடவில்லை. We ought to be despised, truly speaking. உண்மையா சொன்னா நம்ம புறக்கணிக்கப்பட வேண்டிய மக்கள். No hope for us. நமக்கு நம்பிக்கை இல்லை. We were all going astray in our own ways. நம்முடைய சொந்த வழிகளில் நாம் வழிதப்பி போய்க் கொண்டிருந்தோம். We were headlong to destruction. அழிவை நோக்கி நாம் தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருந்தோம். All have sinned and come short of glory. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள். So truly speaking, at least the Jews had so many privileges. யூதர்கள் அவிதமான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். Probably can we say the nominal Christians as well, that they were given privileges like that? We could say yes or no, yes and no. ஒருவேளை பெயர் கிறிஸ்தவர்களும் கூட விதமான ஸ்லாக்கியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆம், இல்லை. Probably because even the nominal Christians, they are also Gentiles. அவர்களும் கூட பிரஜாதி தான். But to a certain extent, God has given the privilege to know the name of Jesus, and even the Bible is being given to them. ஒரு விதத்தில் சொல்ல போனா பெயர் கிறிஸ்தவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. இயேசு என்ற நாமத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். That people like me, I was born a Hindu, ஒரு பிந்துவாக பிறந்தவன். No possibility of being saved at all in one way. எந்த விதத்தில் ரட்சிக்கப்படும்படியான வாய்ப்பே கிடையாது. My parents were all Hindus. என்னுடைய பெற்றோர்கள் இந்துக்கள். They knew not God. தேவனை தெரியவில்லை, தெரியாதவர்கள். Even I myself was not in a way any desire to come to God. ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஆண்டவரிடத்தில் வரும்படியான எந்த விதமான வாஞ்சை என்னிடத்தில் இல்லை. But how could this be that I am converted and I became a Christian? இது எப்படி ஆச்சு? நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆண்டுடைய ஒரு கிறிஸ்தவனா மாறினது is all absolutely God's plan. தேவனுடைய திட்டம். When God himself has called me, தேவனே என்னை அழைத்திருப்பாரானார். What a marvelous thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். Actually, we are going to continue that God is not calling people collectively. ஒரு கூட்டமாக ஆண்டவர் அழைக்கிறதில்லை. Every individual is being called by God in his right time. ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட விதத்தில் தேவனால் அழைக்கப்படுகிறான். So dear people, among the thousands and thousands of people, ஆயிரக்கணக்கான மக்கள், crores and crores of people, கோடி கோடி ஜனங்கள் மத்தியில், when there are so many people who are brilliant, எவ்வளோ பெரிய புத்திசாலிகள், people with fame and name, பெயர் புகழ், people with status, அந்தஸ்து, so many things are there, எவ்வளோ காரியங்கள் இருந்தது. But for me, எனக்கு I was going worse. மோசமா போய் கொண்டிருந்தேன். Struggling with my inborn dwelling sinfulness. என்னில் காணப்பட்ட அந்த பாவத்தன்மையோடு கூட நான் போராடி கொண்டிருந்தேன். No possibility of being delivered. விடுதலையாக்கப்பட முடியாத வாய்ப்பே இல்லை. But at that time, God called me through his word. தம்முடைய வார்த்தையின் மூலமாக என்னை அழைத்தார். It is not that I responded to God's call. நான் தேவனுடைய அழைப்புக்கு இணங்கி கொடுக்கவில்லை. It is God who worked me and made me willing to come to him. அவர் எனக்குள்ள கிரியை செய்து
அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த விருப்பத்தையும் செய்கையும் என்னில் உண்டாக்கினார். It's absolutely God's grace and nothing else. இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை, வேற ஒன்றுமே இல்லைங்க. It is not that I turn. நான் திரும்பல. ஏன்னா because I am sinful, நான் பாவத்தன்மை உள்ளவன். I can't even think of desiring for a righteous life. ஒரு நீதியான வாழ்க்கைக்கு வாஞ்சிக்க கூட நான் அவிதமான நிலையில் உள்ளவன் அல்ல. But it is God who worked in me. தேவன் என்னில் கிரியை செய்தார். So he drew me. அவர் என்னை அழைத்தார். That's why in Philippians we see, he worketh in you to will and to do his good pleasure. அதை பிலிப்பியர் நிருபத்தில் பார்க்கிறோம். தமது சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். Oh dear people, what a great hope for a sinner like me. ஒரு பாவிக்கு எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. It is God called me. தேவன் என்னை அழைத்தார். He will carry me through till the end. கடைசி வரைக்கும் என்னை சுமந்து செல்லுவார். The Bible says so. வேதம் சொல்லுகிறது. Suppose if he saved and left me, I would have been completely ruined again. அவர் என்னை ரட்சித்து விட்டிருந்திருப்பானால் நான் மறுபடியுமாக முழுக்க அழிந்து போயிருப்பேன். Even for a single second, I can't live to the righteous standard of God. தேவனுடைய நீதியான அளவுகளை ஒரு செகண்ட் கூட என்னால் வாழ முடியாது. Even in a second, I commit thousands of sins in my thoughts, in every way. ஒவ்வொரு செகண்ட்ல கூட என்னுடைய எண்ணங்கள் மற்ற பல விதங்களில் ஆயிரக்கணக்கான பாவங்கள் செய்கிறவனாக இருக்கிறேன். So how could I continue and go on this life as a righteous person? ஆகவே என்னுடைய வாழ்க்கையில எப்படி நான் தொடர்ந்து வாழ்ந்து ஒரு நீதியான மனுஷனா இருக்க முடியும்? It's impossible. அது முடியாத ஒரு காரியம். That's why those he called, he made them righteous. அவர் அழைக்கிறவர்களை நீதிமானாக்கிறார். Till the end, கடைசி மட்டும், he carries me through. அவர் என்னை சுமந்து செல்லுகிறார். That is the only hope, dear friend, for a saved sinner. ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அதுதான். So what a great hope it is that God has chosen me. தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. Among thousands and crores of people, God has chosen me. எத்தனையோ கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான தேவன் தெரிந்திருக்கிறார். This is purely God's love. இது தேவனுடைய அன்பே அல்ல, வேற ஒன்றல்ல. For God so loved the world that gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. தேவன் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், எவ்வளவு அன்பு கூர்ந்தார், தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து அந்த விசுவாசத்தையும் அவர் தான் எனக்கு கொடுக்கிறார். Even the faith God gives. So from the beginning till the end, it is God's amazing love. ஆகவே ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் ஆண்டவருடைய ஆச்சரியமான அன்பு. Nothing else, வேற ஒண்ணுமே இல்லை. So how should we be? நம்ம எப்படி இருக்கணும்? Oh, we should be thankful to God for this greatest the privilege in the world. உலகத்திலே மிகப்பெரிய ஸ்லாக்கியது நன்றியுள்ளாய் காணப்படும். That's why in Romans, as a living sacrifice to God, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படி வேதம் சொல்லுகிறது. May the Lord helps us to live like his word. அவருடைய வார்த்தை சொல்லுகிறமாக நாம் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. Let's pray, ஜெபிப்போம். Oh Heavenly Father, once again we thank you for this great privilege of being saved among the wicked people. பொல்லாத மக்கள் மத்தியில் ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம்.
Help us, Lord, that we really every day let us value the salvation. ஒரு நாள் ரட்சிப்பை விலை மதிக்க உதவி செய்யும். Let us be thankful for that. நன்றியுள்ளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். Forgive our sins. எங்களுடைய பாவங்களை மன்னியும். In Jesus' holy name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.